இயக்குனர் லோகேஷ் கனகராஜை பற்றி இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் பலருமே நெகட்டிவாக தான் பேசிட்டு வராங்க. அதுக்கான காரணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன கூலி படத்துக்கு அப்புறமா தான் அவருக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த இஷ்யூஸ் அவர் டைரக்ட் பண்ண லியோ படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆக்டர் ரஜினி அண்ட் கமலை வச்சு லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அந்த படம் வரப்போகிறது உண்மைதான். ஆனால் அந்த படத்தை லோகேஷ் டைரக்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஒருவேளை இந்த படத்தை லோகேஷ் எடுக்கலைன்னா யாரு அந்த மூவியை டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஃபேன்ஸ் பலருமே சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஏன்னா அவருக்கு எல்ஐகே அண்ட் டியூட் படத்துக்கு அப்புறம் எந்த ஒரு ஷெட்யூல் பிளானும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் டைரக்ட் பண்ண 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஆனால் உண்மையாகவே இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் லோகேஷ் கனகராஜ் அடுத்து டைரக்ட் பண்ண போகிற மூவி தான் கைதி 2. இப்போ அந்த படமுமே பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆக போகுது அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஆனால் கைதி 2 எல்சியூக்குள்ளே வரதுனால இந்த படம் ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால லோகேஷ் கனகராஜ் கைதி 2 பற்றி ஏதாச்சும் அப்டேட் கொடுத்தாதான் இந்த ரூமருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அண்ட் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போகிற படத்தை எந்த டைரக்டர் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.